உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்ப உங்க கல்யாணம் செல்லாதுன்னு ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா அதோட நீ எழில் வாழ்க்கையில இருந்து விலகி போயிடணும். புரியுதா? சரிங்கம்மா. எனக்கு என்னமோ ஆத்தாவோட அருள் வாக்கு நமக்கு சாதகமா இருக்கும்னு தான் தோணுது. கண்டிப்பா அவங்க இந்த கல்யாணம் செல்லாதுன்னு தான் சொல்ல போறாங்க. அதுக்கான ரிசல்ட் இப்பவே தெரியுது. என்ன மயில் இது? இவங்க எல்லாருமே புதுசா கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி இருக்காங்க. காசி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்களா? ஆமாமா, ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. வேற ஒரு சம்பிரதாயமும் இங்க நடக்கும். என்ன அது? ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊர்ல புதுசா கல்யாணம் பண்ணிக்கிற புதுமண தம்பதிங்க ஒரு நாள் மொத்தமா காசியம்மா வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஓ, அதோட கல்யாணமான ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்களோட புருஷனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. இது நம்ம ஊர் வழக்கம் தானம்மா. தீர்காயுசா நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்கம்மா. எல்லாரும் போய் சமையல் ஆரம்பிங்க. இன்னைக்கு யார் சமையல் நல்லா இருக்குன்னு பாப்போம். சரிம்மா. மாப்பிள்ளைங்களா, உங்க பொண்டாட்டி இங்க சமைச்சிட்டு வர வரைக்கும் எல்லாரும் இங்கேயே தான் காத்துக்கிட்டு இருக்கணும். அவங்கள போய் தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, போங்க. சுடர், நீயும் கல்யாணமான புது பொண்ணு தானே, அப்போ இந்த சம்பிரதாயத்துல நீயும் கலந்துக்கணும். ஐயோ, நான் எதுக்கு? அதெல்லாம் வேண்டாங்க. ஏமா நீ வேண்டான்னு சொல்ற? மயில் சொல்றது சரிதானே? நீயும் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. அப்ப கட்டாயம் இந்த சம்பிரதாயத்துல நீயும் கலந்துக்கணும். போய் நீயும் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு எடுத்துட்டு வா. சுடு. அதான் காசி அம்மா சொல்றாங்கல்ல, போமா போய் சமைச்சு எடுத்துட்டு வா. நீ தான் நல்லா சமைப்பியே, போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.